2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சான் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். நல்ல வாக்கியங்களை வாசிக்கிறோம். சேர்ந்து பைபிளை முதல்ல திருப்பிக்கிங்க. ஆமாம், முதல்ல பைபிளாக திருப்பிக்கிங்க. ஆமாம், வாலிப பிள்ளைகள்லாம் மறந்துடாமல் அடுத்த வாரத்துலேயாவது இந்த மாதத்துக்குள்ளார 66 புஸ்தகத்துடைய இண்டெக்ஸையும் இந்த மறந்துடாமல் வந்து சொல்லிட்டு போங்க. ஆமாம், பர்சனலாக இங்கே உட்காந்துருப்பேன், வந்து அந்த இண்டெக்ஸை மட்டும் சொல்லிட்டு போங்க. புரியுங்களா? ஆமாம், ஏன்னா பெரியவங்க தேடுறது ஒரு பக்கம்னா, இந்த வாலிப பிள்ளைகள் தேடுறது புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கிறான். புரியல? இந்த புத்தகம் கிடைக்காதா, இந்த புத்தகம் கிடைக்காதா? ஆமாம், அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கான் அவங்க அப்பாட்ட, அவர் புக்கில் மட்டும்தான்ப்பா இதெல்லாம் இருக்குது, நம்ம புக்கில் கிடையாதுன்னு இருக்கான். புரியல? அதனால் சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் அதிமிஞ்சினா எல்லாம் இருக்குது. அதனால் இந்த வசனத்தை வாசிப்போம். சகரியா 12:10 சேர்ந்து வாசிப்போம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்ல வருகிறேன். இந்த சகரியா புக்கை 12ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அந்த படிக்கும்பொழுது அதில் உள்ள வாக்கியங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படிலாம் வச்சிருக்கிறாரு, அந்த ஜனத்துக்கு முன்னாடி அவங்களெல்லாம் எப்படி வச்சிருக்கிறாரு, சுற்றி இருக்க ஜாதிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா கூடிக்கிறாங்க. சொல்லுங்கள், ஒன்றா கூடிக்கிறாங்க. நல்லா எல்லாம் கூட்டிகிட்டு அவனை எதிர்த்து நிற்கிறாங்க, அவன் மேலே யுத்தம் பண்ண வராங்க. எல்லா விஷயமுமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த சகரியா 12 முழுசும் படிச்சிங்கன்னா அவ்வளோ விளக்கம் இருக்குது. இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளைப் போலவே இப்பொழுது இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்ல வருகிறது என்ன அப்படின்றது கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. யூத ஜனங்கள் மதத்தில் இருக்கிறார்கள், மார்க்கத்தில் இல்லை. யூதர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் தான், ஆனால் மதவாதிகளை தவிர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளணும். ஆமாம், யூதர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், மத தலைவர்களை கொண்டவர்கள், வேதபாரர்கள், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், இப்படின்ற ஒரு மதத்தை, ஒரு கம்யூனிட்டியை வைத்து அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அது நன்றாய் தெரிந்து, யெகோவா என்னும் தேவனை வழிபடுகிறவர்கள். திரும்ப இன்னொரு வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறேன், யெகோவா என்ற தேவனை வழிபடுகிறவர்கள். யெகோவா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இருக்கிறேன், ஐ ஆம் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறேன் மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தையை கொண்டவர் தான் யெகோவா. அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ யெகோவா என்ற நாமத்தை கொண்ட கடவுளை வணங்குகிறவர்கள் தான் யூதர்கள். அவர்கள் அதை விட்டு எந்த பக்கமும் திசை திரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த யூத மதம் கொண்ட நாடு தான் அந்த இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்தை கடவுள் பல முறை அவர்கள் தனக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அவர்களை தண்டித்து வாதித்து சில தேசங்களுக்கு சிறைப்பட்டு போக வச்சு திருப்பி அவரே கொண்டு வருவார். திருப்பி கொண்டு வந்து இப்படிலாம் பல முறை சிறைக்கு போனவர்கள், திரும்ப வந்தவர்கள், குடியேறினவர்கள், இப்படியாக வந்த நாடு தான் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டை காட்டில் ரொம்ப சின்னது, ஒரு சின்ன தேசம், மழை இல்லாத தேசம், ஆறுகளெல்லாம் வற்றி போய் கிடக்கிற ஒரு தேசம். கடல் மாதிரி இருக்காது, ஒரு நீரோடை மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும். அந்த தேசத்தை தேவன் அவர்களுக்கு வாக்களித்து சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். என்ன தேசம்? உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே விவசாயத்தில் செழிப்பான நாடு இஸ்ரேல் தான். உலகத்திலே காற்றை பதம்படுத்தி மழையை கொண்டு வரான். இப்போ புரியுங்களா? காற்றை பதப்படுத்தி மழையை கொண்டு வரான். அவன்கிட்ட விஞ்ஞானம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ விஞ்ஞானங்கள். இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க. யுத்தம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உலக நாடுகளில் இருக்கிற யூதர்கள் எல்லாம்
புறப்பட்டு நேராக தேசத்துக்கு போயிடுவான். எங்கே போயிடுவான்? தானாக போயிடுவான். நீ சபைக்கு கூப்பிட்டாவே வரமாட்டேன்றியே. அவன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவனே டிக்கெட் போட்டு அவனே போய் தான் தேசத்துக்காக போய் துப்பாக்கி ஏந்துவான். அவ்வளோ யெகோவா தேவன் மேலே வைராக்கியம் கொண்டவன் அவன். தன் தேசத்தை குறித்த வைராக்கியம் கொண்டவன். சாதாரண ஆளுகள் நினைக்கிறாங்க, வளைகுடா நாடுகள் இருக்கிறவர்கள்லாம் தங்கள் மதத்தின் காரியத்திலோ தேசத்தின் காரியத்திலோ மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரதே 10,000 யோசிக்கிறான். அதில் வேற எப்படி எப்போதான் முடிப்பார துறையில் வெக்கையாக இருக்குது. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வீட்லேயும் வெக்கையாக தானே இருக்குது. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளாரே வெக்கையாக தானே இருக்குது, இங்கேயும் வெக்கையாக தானே இருக்குது. தேவ சமூகத்தில் நமக்கு வேர்த்து ஊற்றுனா என்ன? அவங்க பரிசுத்தவான்கள் ரத்தமே சிந்திருக்கிறாங்க. உட்கார முடியல, நிற்க முடியல, சபையில் 3 மாடி ஏற முடியல, 2 மாடி ஏற முடியல, அதை பண்ண முடியல. நீ எத்தனை புலம்புனாலும் தேவ சமூகத்தில் இருக்கிறது உனக்கு ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, அந்த நாடு இப்போ யெகோவா தேவனை தன்னுடைய வணக்கத்துக்குரியவராக வச்சிருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இங்கே வாக்கியம்? எப்பா உன்னை சுற்றி எல்லா நாடும் உன்னை நெருக்குவான், உன்னை அடிக்கிறது நிற்பான். ஆனால் ஒரு பயல உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நீ ததம்புவ, கஷ்டப்படுவ, ஒன்றும் பண்ண முடியாது, நீ திமிருவ. எல்லாம் பண்ணி முடிச்சு நம்மளால முடியலன்னு சொல்கிறப்ப என்னை குத்துன பத்தியா, என்னை நோக்கி பார்ப்ப. அந்த நாள் வரும் பொழுதுதான் யூதர்கள் முழுசு ரட்சிக்கப்படுவாங்க. குத்தினவர்கள் காண்பார்கள். குத்துனது யாரு சொல்லுங்க? குத்துனது யாரு? நீங்களா? சொல்லுங்க, குத்துனது யாரு? யூதர்கள். குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், அவரை பார்ப்பாங்க. தன் ஒரே பேரானவனுக்காக அழுது புலம்புறது போல, ஒரு தலைச்சம்பிள்ளைக்கு அழுது புலம்புறது போல ஆண்டவரை நினைச்சு இயேசுவே, யெகோவா தேவனாகிய இயேசுவேன்னுவான். சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இவன் இங்க இருக்க யெகோவா விட்னஸ் என்ன சொல்லுவானா? யெகோவா வேற, இயேசு வேறன்னு சொல்லுவான். இருக்கிறேன் சொன்னவர் இங்க சொல்றாரு, சதா காலமும் உன்னோடு இருக்கிறேன். Jesus is a Jehovah. சொல்லுங்க வாயை திறந்து. Jesus is a Jehovah. அவர்தான் யெகோவா தேவன். ஆமா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த வசனத்தை யெகோவா விட்னஸ்காரன் என்ன செய்ய மாட்டான்? ஏத்துக்கவே மாட்டான். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சொல்லுங்க, ஜெகோவா இஸ் த ஜீசஸ். சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்யணும். இப்ப சத்தமா சொல்லணும், விடக்கூடாது. ஜீசஸ் இஸ் த ஜெகோவா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னவர் அவர்தான். உலகத்தின் முடிவு பரிதம் சதா காலம் இருக்கிறேன் சொன்னவர் அவர்தான். இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் அவர்தான். இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் சொன்னதான் அவர்தான். அவரே யெகோவா. சொல்லுங்க, அவன் மதத்தை பிடிச்சி நிற்கிறான், இப்ப மார்க்கத்தை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இன்றைக்கு இருக்க ஜெகோவா விட்னஸ் எல்லாம் குழப்பி தள்ளுவாங்க. எதையாவது சொல்லுவாங்க, நாங்கள் இயேசு இல்லைன்னா சொன்னோம், நாங்கள் என்னைக்கு இயேசுவை இல்லைன்னு சொன்னோம். நீ இயேசுவை இல்லைன்னு சொல்லடா, இயேசுவை தெய்வத்தின் மகன் வேணா சொல்லுவேன், தெய்வம்னு சொல்ல மாட்டேன். ஜீசஸ் இஸ் த லார்ட். மறக்கூடாது, ஜீசஸ் இஸ் த ஜெகோவா. மறக்கூடாது. இதை அவர்களுக்கு நீ எத்தனை முறை சொன்னாலும் காதில் ஏறாது. முதல்ல நமக்கு தெளிந்த புத்தி வரணும். ஹல்லேலூயா. வேத புரட்டர்கள் நிறைய பெருகிடுவாங்க. பாருங்க, இப்ப இந்த மார்க்கத்தில் நிற்கிற இந்த நிலையில இப்ப ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறாரு. இப்ப சொல்றாரு, இவன் திருந்த மாட்டான், இவன் தான் பலத்துல மோதிக்கிட்டு இருக்கிறான், தன்னிடத்தில் இருக்கிற அறிவை வச்சு மோதிக்கிட்டு இருக்கிறான், தன்னிடத்தில் இருக்க படையை வச்சு மோதிக்கிட்டு இருக்கிறான். இதனால சுத்தி இருக்கவன் புறா இவனுக்கு பகையா நிக்கிறான். சுத்தி இருக்கவன் புறா எப்படி நிக்கிறான்? இப்ப நீ யாராவது ஒரு ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்தோ பார்த்து இஸ்ரவேலை பிடிக்குமான்னு கேளுங்க, பிடிக்குமான்னு கேளுங்க, பிடிக்காதுன்றான். ஒரு இஸ்லாமியனை பார்த்து கேளுங்க, கோவப்படுவான். ஏன் நம்மளையே எடுத்துங்களேன், என்னடா உனக்கு அறிவில்லை, இவ்வளோ குழந்தைகளை கொள்றியடா, நம்மளும் என்ன செய்கிறோம் சொல்லுங்க. அந்த நாட்டின் மேலே நமக்கு இருக்கிற ஒரு பக்கம் தெய்வத்தினுடைய சாயலுக்காக நம்ம பிடித்து நிற்கிறோமே தவிர, மற்றபடி அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வருது? கோபம் வருது. புரியுங்களா? இப்போ சுற்றி இருக்க எல்லா நாடுக்கும் உன்னை தத்தளிப்பின் பாத்திரமா வச்சிடறேன், எல்லாம் உனக்கு விரோதமாக எழும்புவான். இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ இஸ்ரவேல் நினைப்பான்,
இப்போ என்ன செய்கிறது அப்படின்றப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றும் செய்ய வேணாம், உன் மேலே நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் உன் மேலே ஊத்துறேன்றார். பாருங்க, ஒரு ஜனத்தை கடவுள் எப்படி சந்திக்கிறான்றது பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டதும் இதே ஆவினால தான் ரட்சிக்கப்பட்டோம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. நம்ம பண்ண முரட்டாட்டம், நம்ம எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? சொல்லுங்கள், எவ்வளோ முரட்டாத்தனம் பண்ணியிருக்கோம் நம்மளை. நீங்கள் கேத்தலிக்ஸ் பேக்ரவுண்டுனா நம்ம பண்ணாத முரட்டாத்தான். அதுவும் சாமியார் குடும்பத்தில் பிறந்தவொன்னு வைங்க. நாங்களாம் சாமியார் குடும்பத்தில் பிறந்தவங்க, புரியுங்களா? ஐயோ சாமியார்லாம் கடவுள் மாதிரி கூடாது. புரியல, சாமியார்லாம் கடவுள் மாதிரி. அதுவும் எங்கள் வீட்டில் ஒரு பிஷப் வந்துட்டாருன்னா ஐயோ கையில் பிடிக்கும். தெருவில் நாங்கள் நடக்கலாம் மாட்டோம், பறப்போம். புரியுங்களா? எங்கள் வீட்டில் 2 அம்மாங்க இருந்தாங்க. ஐயோ மறக்கூடாது, சாமியார் குடும்பம்டா, அது சாமியார் குடும்பம்டா, அப்படியே தான் சொல்லுவாங்க. மறக்கூடாது, அது சாப குடும்பம்னு சொல்லாமல் போயிட்டாங்க. மறக்கூடாது, சாமியார் குடும்பம்டா, சாமியார் குடும்பம்டா. ஐயோ புரியுங்களா? எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பக்கத்து வீடு சாமியார் போயிட்டு வந்துட்டார். அவர் ஹெட் மாஸ்டர். ஆமாம், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர். எங்கள் வீட்டுக்கு எத்தாப்புல கலைக்காவிரி ஜார்ஜ் வீடு, புரியுங்களா? சாமியார் குடும்பம். எங்கள் வீடு சாமியார் குடும்பம், புரியுங்களா? இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஒரு பாஸ்டர் பைபிள் எடுத்துகிட்டு போக முடியுமா? சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் ஒருத்தர் வந்து பைபிள் எடுத்துகிட்டு வந்தார்னா எங்கள் அப்பா பெரிய பைபிள் எடுத்துகிட்டு வருவார். புல்பீட் பைபிள் அப்போ இருக்குது, கேத்தலிக். எங்கள் வீட்லேயும் பைபிள் இருக்கு. உங்களுக்கு வேறு என்ன பைபிள் வேணும்? என் தம்பிகிட்ட கொண்டு வர சொல்கிறேன். பெருமை. அந்த பாஸ்டர் அப்படியா? இப்போ உங்கள் வீட்டில் பைபிள், அவருக்கு அதுக்கு மேலே என்னத்தை பண்ணுவார் பாவம், புரியல? இப்படிலாம் வாழ்ந்தவங்க நம்மலாம். மனமேட்டின்மையா, அகந்தையா, இருமாப்பா, கடவுள் ஏதோ நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நாங்களாம் தாய் சபைடா, தாய் சபை, புரியுதா? நீ பெந்தகோஸ்தக்காரனா, நீ பெந்தகோஸ்தக்காரனா அப்படி இழிவாய் பார்த்த ஒரு நாட்கள் உண்டு, புரியல? நாங்களாம் தாய் சபை. உங்களுக்கு ஏதாவது கோயில் இருக்கா? உங்களுக்கு ரவி மினிகால் தான் இருக்குது. எங்களுக்கு பார்த்தியா கோயில் இருக்குது, எங்களுக்கு சாமியார் இருக்கிறாரு, எங்களுக்கு உதவி சாமியார் இருக்கிறாரு, புரியல? எங்களுக்கு கல்றா இருக்குது. உனக்கு கல்றா இருக்குதா? உனக்கு கல்றா இருக்குதா? எங்களுக்கு கல்றா இருக்குது. உங்க பாச நீ செத்த எங்க போய் புதைப்பாரு? எங்க போய் புதைப்பாரு? சுடுகாட்டில் போய் புதைப்பாரு, புரியுதா? எங்களுக்கு கல்ல பூர்வீகமா எங்களுக்கு கல்றா இருக்குது. கல்யாணம் எங்க ஃபாதர் பண்ணி இப்படிலாம் ஒரு காலத்தில் பேசி அநேக மக்களை சபைக்குள்ளார சத்தியத்துக்குள்ளார வரவிடாம தடுத்த கூட்டம் தாங்க நம்மலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் இந்துக்கள்லேருந்து வந்தீங்கன்னா இப்படி கொண்டு வரேன், வரக்கூடாது. தெருவுக்கு ஒரு கோயில், ஊருக்கு ஒரு கோயில், ஜாதிக்கு ஒரு கடவுள், புரியுங்களா? அவன் என்ன ஜாதியோ அந்த ஜாதிக்குன்னு ஒரு கடவுளை வச்சிருக்கிறான், புரியுங்களா? அந்த ஜாதிக்கு ஒரு கடவுள் இருக்கிறான். ஆத்தானா ஆத்தா அவளுக்கு, புரியுங்களா? ஆமாம், இவனுக்கு இவன். ஒவ்வொரு ஜாதிக்கு கடவுளை வச்சுக்கிட்டு அவன் பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா ஐயோ, புரியுங்களா? எத்தனையோ பேர் என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவான், நீங்களாம் ஒரு சாமி கும்பிட்றீங்களா? ஒரு சாமி வந்து உங்களை காப்பாற்றுறது கஷ்டம்டா. நாங்கள் 30 முக்கோடி வச்சுருக்குறோம்டா. ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்றை கூப்பிட்டா வந்துடுமா? சொல்லுங்கள், ஒன்று மிஸ் ஆனாலும். ஆமாம், புரியுதா? நீ இயேசுவேன்னு கூப்பிடுவேன். இயேசு பல வேலையாக இருப்பார். என் ஃப்ரெண்டு சொல்கிறான் ஒரு நாள், புரியுங்களா? இயேசு பல வேலையாக இருப்பார். ஆனால் நாங்கள் 30 முக்கோடி வச்சுருக்கோம். இந்தியா இருக்க மக்கள் தொகையை காட்டிலும் அதிகமாக வச்சுருக்கிறோம். அதனால் ஏதாவது ஒன்று கண்ணை மூடிட்டு கழுகுன்னு சொன்னால் கூட ஒருத்தன் வந்துடுவானா, பாம்புன்னு சொன்னால் கூட ஒருத்தன் வந்துடுவானா. அவ்வளோ பெருமையாக பேசுகிறான். பேசியிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்கள். அப்படி ஏதாவது இந்துக்கள்லேருந்து வந்தவங்க சொல்லுங்கள், பேசியிருப்பீங்கள்ல? எவ்வளோ மனமேற்றின்மை இருந்தோம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுச்சான்னு நினச்சிங்கன்னா எதுவுமே நம்மளை காப்பாற்றலை. சொல்லுங்கள், எதுவுமே நம்மளை காப்பாற்றலை. குறித்த காலம் வந்துச்சுங்க. கடவுள் உங்கள் மேலேயும் என் மேலேயும் அந்த கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அவர் வச்சனால நீ ஏதோ ஒரு நாள், அந்த நாள் உனக்கே அறியாத நாள், இப்படி நான் மாறுவேன் நீ நினைக்காத ஒரு நாள், அந்த நாளில் நீ தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு மனுஷன் உன்னை கொண்டு வந்து விட்டோ, இல்லை ஏதோ ஒரு மனுஷன் உன்னை சந்திச்சோ, ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளார கடவுள் கொண்டு வந்தோ உன்னை நிறுத்தினால, அந்த ஆவி உன் மேலே இருந்தனால
நீ புலம்பி அழுத நேரமெல்லாம் அவரை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சுட்டேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமால நின்னேன், உம்மை விரோதமால பேசினேன், உம்மை அசட்டை பண்ணினேன். ஐயோ, குத்தினவரை இது வரைக்கும் நான் பார்க்கலையே. நான் தான் குத்தினேனா? நான் தான் உங்களை கொன்னனா? நான் தான் உங்களை அடிச்சேனா? நான் தான் உங்களை சிலுவையை சுமக்க வச்சேனான்னு சொல்லி அழுது புலம்பின நாட்களை சந்தித்த மனிதன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவன். You are saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னீர்கள் என்றால் இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில கட்டாயம் நடந்திருக்க வேண்டும். அது நடந்தாதான் you are the salvation Christian. இது நடக்காம அப்பா கூப்பிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாங்க, சித்தி கூப்பிட்டாங்க, சித்தப்பா கூப்பிட்டாங்க, அம்மா கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னாங்க. பாஸ்டர் கூட அப்போ யோசிச்சாரு, கொடுக்கட்டுமா வேணாமா, இவன் திரும்புவானா திரும்ப மாட்டானா அப்படிலாம் கேட்டாரு. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, திரும்பின புள்ள அப்படி சொல்லிட்டாரு. ஞானஸ்நானமாக கொடுத்தாங்க. யூ ஆர் நாட் சேவ்டு. என்ன பாஸ்டர் பயமுறுத்துறீங்க? இதுதான் உண்மை. நீ சந்திக்கப்பட்ட நாள், ஆண்டவரே என் பாவத்தினால உம்மை கொன்னனே, என் அக்கிரமத்தினால உம்மை கொன்னனே, என் மீறுதலினால உம்மை கொன்னனே, ஐயோ என்னை மன்னியும்னு சொல்லி நீ அழுகிற அந்த ஆவியையும் அந்த கிருபையும் விண்ணப்பமும் புலம்பலும் ஆவியும் என்னைக்கு உன்னை சந்திச்ச நாளில் இருந்துச்சோ அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்ட நாள். சத்தியத்தை கேட்டிருக்கலாம், சத்தியத்தை கேட்டப்ப சந்தோஷம் இருந்திருக்கலாம், சத்தியத்தை கேட்ட பொழுது அந்த சத்தியம் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம். ரைட்டு, சபைக்கு போவோன்னு வந்திருக்கலாம். ஓ பரவாயில்ல, சத்தியம் இப்படிலாம் சொல்லுதா, ஞானஸ்நானம் எடுக்கலான்னு எடுத்திருக்கலாம். பட் இஸ் நாட் எ சால்வேஷன் டே. நீ காப்பாற்றப்பட்ட நாள் என்றால் நீ அழுது புலம்பின நாள் தான் நீ காப்பாற்றப்பட்ட நாள். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. இஸ்ரவேலே, உனக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்குது. நீ என்னைக்கு அந்த யெகோவாவை, இயேசுவே ஈசா நபியே நீங்க தான் யெகோவான்னு சொல்லி அழுது புலம்புறியோ அன்னைக்கு இஸ்ரவேல் கர்த்தருடைய தேசமாய் மாறும். சுற்றி இருக்கிற நாடுகள் இஸ்ரவேலின் மித்தமாய் சமாதானம் உள்ளதாய் மாறும். கைவு தலையில சொல்லுங்க பாருலாம். நான் பேசுகிறது உங்களுக்கு புரிகிறதா, விளங்குகிறதா? சும்மா இந்த ப்ராமிசஸை நான் எடுக்கலை. நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இதுக்காக ஜோம் பண்ணேன். ஆண்டு இந்த வேர்டை தான் எனக்குள்ளார கொடுத்தார். நான் 2 நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சிருக்கும் போது ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கு யுத்தன்றப்ப இதை திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். கடைசி நாட்களிலே நான் தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் என்னுடைய கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை விட்டு ஐ வில் போ த ஸ்பிரிட் ஆஃப் மர்சி, த ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்சிஷன், இதை ரெண்டையும் அவரே ஊற்றுவாராம். நான் திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். ரட்சிக்கப்பட்டவனால மட்டும்தான் அவர் சமூகத்துக்கு வர முடியும். சமூகம் என்பது சபை மட்டும் அல்ல. சபையில் உட்கார்ந்து எழுந்திரிச்சு போயிடலாம். ரட்சிக்கப்பட்டவன் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட மனிதனோடு கடவுளோடு ஈடுபடுகிற ஒரு இடம். எத்தனை பேர் நீங்கள் சந்திக்கப்பட்ட நாளில் அழுதுருக்கிறீங்க? நீங்கள் தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு நாள் இருந்திருக்கும். அன்னைக்கு உங்களால் அடக்க முடியாத ஒரு அழுகை ஏற்பட்டிருக்கும். வாயை திறந்து அழுது புலம்பியிருப்பீங்க, விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க, வேண்டுதல் செஞ்சுருப்பீங்க, உங்கள் மனசுக்குள்ளார கடந்ததெல்லாம் எடுத்து கொட்டியிருப்பீங்க. அப்பா என்னை விடுவீங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த நாள் தான் உங்களுடைய ரட்சிப்பின் நாள். வந்துடக்கூடாது, அதான் உங்களுடைய ரட்சிப்பின் நாள். நான் சொல்கிறேன், அம்மா சபைக்கு போனாங்க, நான் போனேன், தப்பு கிடையாது. என் ஃப்ரெண்டு என்னை சபைக்கு கூட்டு வந்தான், தப்பு கிடையாது. பட் யூ ஆர் நாட் சேவ்டு. நீ பாதுகாப்பிலே இல்லை என்பதுதான் அர்த்தம். பாதுகாப்பு என்பது எது தெரியுமா? குத்தினவரை நீ பார்க்கணும். நீ குத்தினவரை நீ தான் பார்க்கணும். உங்கள் அம்மா குத்தினவரை அம்மா பார்ப்பாங்க, அப்பா குத்தினோம் அப்பா பார்ப்பாங்க. யார் யார் குத்தினோமோ அவங்கவுங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். சொல்லுங்கள், இப்போ யார் குத்தினா? நான் குத்தினேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், நான் குத்தினேன். வரக்கூடாது. ஏன் இந்த பாடுகளோ எனக்கு
என் தேவனே தாங்க முடியவில்லையே, என்னை ஆதரிப்பா யாரும் இல்லையே, தாங்க முடியவில்லையே, என்னை ஆதரிப்பா இறைவா என்னை பாரும், மறவாமல் பதில் தாரும், இறைவா என்னை பாரும், மறவாமல் பதில் தாரும். தேவன் பாராரோ காதில் கேளாரோ, என் பெருமூச்சை அறியாரோ, என் கண்ணீரை காணா. நீங்க ஆண்டவரை சந்திக்கிற ஒரு நேரம் சாதாரண நேரமா இருக்காது. நீங்க ஆண்டவரை சந்தித்த மனிதர்கள் எல்லாம் அந்த சந்தித்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சேவ் ஆகுறதுக்கும் ஹீல் ஆகுறதுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஹீலிங் நடக்கிறதுக்கும் ரட்சிப்பு நடக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சிமியோன் ஹீல் ஆயிட்டான், ஆனால் என்ன ஆகலை? சேவ் ஆகலை. ஆனால் மகதலேனா மரியாள் சேவ் அண்ட் ஹீல்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நல்லா நான் சொல்கிற வார்த்தையை கவனித்துக் கொள்ளணும். நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க, ஆன்மாவில் சுகம் வாங்கியிருப்பீங்க, ஆனால் ஆன்மா ரட்சிக்கப்பட்டிருக்காது. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா சொன்னோம்? ஒரு தாய் தேற்றுவது போ. இப்போ இதெல்லாம் என்னன்னா ஹிஸ் ஹீல், என்னை ஹீல், என்னுடைய வூண்டிங்ஸை ஹீல் பண்ணுது. இந்த சாங் வேர்ட்ஸஸ் என்னுடைய மனசில் இருக்க காயத்தை ஆற்றுது. எனக்கு ஹீலிங் நடக்கிறது வேற, நான் சேவ் ஆகிறது வேற. ஐயா, ஹீல் நடக்கிறதோ நடக்கலையோ, ஆனால் நான் சேவ் ஆகணும். இதுதான் முக்கியம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஜப நாட்களில் ஒரு விஷயத்தை நாம் முன்னிலைப்படுத்துவோம். நீங்கள் ஒரு சால்வேஷன் கிறிஸ்டியனாக இருக்கிறதுல தான் தேவன் பிரியப்படுகிறார். மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு ஹீலிங் கிறிஸ்டியனாக இருக்கிறது வேணால் விட்னஸாக இருக்கலாம் உலகத்துக்கு, ஆனால் நீங்கள் சேவ்டு கிறிஸ்டியனாக இருக்கிறது தான் உங்களுடைய செக்யூர்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு சுகம் ஆச்சோ இல்லையோ, சரீரத்தில் வியாதி இருக்குதோ இல்லையோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் ஆன்மா ரட்சிக்கப்பட்டதாக இருக்கணும். அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். we are safe. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் நம்ம மேலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் வச்சிருக்கிறார். சொல்லுங்க. நம்ம மேலே கிருபையின் ஆவியும் அதாவது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இது இல்லாமல் யாரும் பதில் வாங்க முடியாது, குத்தினவரை பார்க்கவும் முடியாது, அவர்கிட்ட ரட்சிப்பை சுதந்திரிக்கவும் முடியாது, எந்த ஒரு பதிலையும் வாங்கவும் முடியாது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற விஷயம் எதை சொல்லுதுன்னா, அவர் சொல்றாரு, உன்னை காப்பாற்ற முடியாது, ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ரெண்டு விஷயத்தை ஸ்பெஷல் பண்ணுறேன். உனக்கு மேலே அந்த இரக்கத்தின் ஆவியையும் அந்த ஜெபத்தின் ஆவியையும் வைக்கிறேன். நீ இதுவரைக்கும் என்னை கூப்பிடாம இருந்த நீ இப்போ என்னை கூப்பிடும்போது நான் உன்னை பார்க்குறப்ப உன் மேலே இருக்க அந்த இரக்கத்தினால உன்னை விடுவிப்பேன். உன் மேலே இருக்கிற அந்த மேர்சினால உன்னை விடுவிப்பேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கடவுள் நம்மளை எப்படி காப்பாற்றிருக்கிறான்றதுக்கு இதெல்லாம் வசனம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளை கடவுள் காப்பாற்றிருக்கிறார். உண்மையாகவே இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறார். பாவ உலகத்திலிருந்து, சாப உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறார். இதை போல பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. பாக்கியம் வேறு. எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே நான் பேசி கொண்டிருக்கேன் தெரியுமா? இந்த வசனம் இன்னும் ஆழமாய் பேசுது. என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை பார்ப்ப,
புலம்புவேன். பாருங்க, கீழே சொல்லிட்டே வர, ஒரு ஜனத்தை விடலை, எல்லா இனத்தையும் சொல்றார், அந்த ஜனத்தையும் சொல்றார். எல்லாமே புலம்பும் 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 புலம்பும், அழுது கொண்டே இருக்கும், அழுது கொண்டே இருக்கும், அழுது கொண்டே இருக்கும், அழுது கொண்டே இருக்கும். ஏன் அழுவுன்னா தன்னுடைய ரட்சிப்புக்காக. ஹல்லேலூயா. புரியல? அவர் அழ வச்சாங்கல்ல, ஜூஸ் அவர் அழ வச்சாங்கல்ல, இப்போ அவங்க அழுணுமா வேணாமா? அழுதுதான் ஆகணும். சொல்லுங்க, அழுதுதான். அவரை அழ வச்சு, அவ அம்மா சொல்லுவாங்களே, என்ன அழ வச்சில்ல, நீ அழுவப்பா, ஒரு நாள் அழுவ, என்ன அழ வச்சில்லடா. அம்மா தான் அந்த சென்டிமெண்ட்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி. என்ன அழ வச்சில்லடா, நிச்சயமாக ஒரு நாள் அழுவேன். அப்போ நினைப்பா, ஐயோ நம்ம அம்மாவை அழுவ வச்சோமே அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அழுது உனக்காக சிலுவை சுமந்தப்ப நீ சிரிச்ச, இன்னைக்கு உன்னால் அந்த பாவ பாரத்தை சுமக்க முடியலன்னு நீ வந்து நிற்கிற பார்த்தியா, அப்போ நான் உன்னை கைவிட்டுவேன்னு நினச்சியா? இல்லை, உன் மேலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் வைப்பேன். நீ என்ன நோக்கி பார்ப்ப, ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியகட்டம், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ தேவை என்ன? திஸ் மந்த் ஆண்டவர் நம்ம மேலே ஒரு கிருபையின் ஆவியை வைக்கிறார், விண்ணப்பத்தின் ஆவியை வைக்கிறார். நம்மளால் மட்டும்தான் அவரை நோக்கி பார்க்க முடியும். சொல்லுங்க, எல்லாரும் அவரை நோக்கி பார்க்க முடியாது, நம்மளால மட்டும்தான் அவரை நோக்கி பார்க்க முடியும். சொல்லுங்க, நம்மளால மட்டும்தான் அவரை நோக்கி. எஸ்தரால மட்டும்தான் ராஜாவை நோக்கி பார்க்க முடியும். நெகேமியாவில் மட்டும்தான் ராஜாவை நோக்கி பார்க்க முடியும். தானியேலா மட்டும்தான் ராஜாவை நோக்கி பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, எந்த அடிமையும் ராஜாவுக்கு முன்னாடி இப்படி நிற்க கூடாது. சேவகனே இப்படிதான் நிற்பான். யாரு? சொல்லும் அரசே, அதுதான் நிற்பான். அப்ப இந்த யூத இஸ்ரேல் இருந்து அடிமையா போன ஜனங்கள்லாம் எப்படி நின்றுப்பாங்க? எப்படி நின்றுப்பாங்க? ஆனா நேரா நின்னது யாரு? எஸ்தர். நேரா நின்னது யாரு? நெகேமியா. நேரா நின்னது யாரு? சாத்ராக், மேஷாக். அவங்க அதிமேதாவி வேற. அந்த பொற்சிலையை வணங்குவதை பொறுத்து எங்களோட நீ பேசவே கூடாதுட்டாங்க. என்னத்த அதை பத்தி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டான். அவன் ராஜாவுக்கு ஏறிடுச்சு. நம்மள பார்த்தாடா பேசுறாங்க. நாட்டில் ஒரு பைய பேசுனது இல்லை, இந்த கூட்டத்தில் வேற நின்று பேசிவிட்டாங்களே. தனியாக வந்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ரைட்டு, தூக்கி போடுறாவுல. அதற்கெல்லாம் நாங்கள் கவலைப்படுற ஆள் கிடையாது. புரியுதா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார். தப்பு வைக்காம போனால் நாங்கள் வணங்க மாட்டோம். நிமிர்ந்த தலை குறையில. யூதன் யாருக்கும் தலை வணங்க மாட்டான். சொல்லுங்க, யூதன் யாருக்கும் வணங்காத பையன். புரியல? ஆனா குத்துனவரை நோக்கி பார்க்க வைக்கிறார். கூட நீ இத்தனை ராஜாவுக்கு முன்னாடி உன்னை தயவா நிற்க வச்சேன்ல, இப்போ நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்னதான் நோக்கி பார்க்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த இந்த விசேஷ ஆவியினால நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ப்ரேயர் பெட்டிஷனை படிக்கிறப்பையும் மனசில் ஒரு பாரம் அழுத்தணும், ஒரு வேதனை அழுத்தணும், மறந்துடக்கூடாது. புரியல? ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரிலாம் படிக்காமல், புரியல? அதில் நீங்கள் வசனங்கள்லாம் எழுதி படிக்கிறீங்க, அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு பாரம், அந்த 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 சாப்டரை பார்க்குறப்ப ஒரு பாரம். என் தமிழ்நாட்டை பார்க்குறப்ப எனக்கு ஒரு பாரம், என் இந்தியாவை பார்க்குறப்ப எனக்கு ஒரு பாரம், எங்கள் சபைகளை பார்க்குறப்ப எனக்கு ஒரு பாரம், மறந்துடக்கூடாது. ஊழியங்களை பார்க்குறப்ப ஒரு பாரம், விசுவாச குடும்பங்களை பார்க்குறப்ப ஒரு பாரம். அந்த அழுது ஜெபிக்கிற அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் இதை கொண்டு அவரை நோக்கி பாருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் அற்புதமாக பதில் தருவார். ஹல்லேலூயா. அற்புதமாக பதில் தருவார். நான் சொல்கிறேன், நீங்கள் வெறும் சுகமாகி போவது தேவனுடைய விருப்பம் அல்ல, நீங்கள் விடுதலையோடு போகிறது தான் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க சுகமாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் விடுதலையாக இருக்க மாட்டீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணுறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அவங்க சுகமாக இருப்பாங்க. ஏன் நீங்களே உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, ஆனால் விடுதலை பெற்றிருக்க மாட்டோம். ஆமாம், we are not saved. இந்த விடுதலைன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவரை நோக்கி பார்த்தா தான் கிடைக்கும். அவரை நோக்கி பார்த்தா தான் கிடைக்கும். இப்போ சபைக்கு தான் தேவை, டெலிவரன்ஸ் தேவை, விடுதலை தேவை. சொல்லுங்க, விடுதலை தேவை.
விடுதலை தேவை. அவரை குத்தினவர்கள் அவர்களை பார்ப்பார்கள் சொல்லப்பட்டிருக்குதே. நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என் பக்கமாக இழுத்து கொள்வேன். என்னை நோக்கி பார்ப்பார்கள், பிரகாசம் அடைவார்கள், ஒருவனுடைய முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடவுள் கொடுத்த இந்த 2 ஸ்பிரிட், முதல்ல கூட கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நம்ம மேலே தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேட்டு தான் யூதர்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் நம்ம மேலே இதை 2ஐயும் எப்போயோ வச்சுட்டார், நம்ம மேலே வச்சுட்டார். நம்ம மேலே வச்சிருந்த 2 ஸ்பிரிட்டை வச்சு அவரை பார்த்தோம்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட காரியத்திலும் விடுதலை கர்த்தர் கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், நன்மையை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. விடாதீங்க. இந்த 2 ஸ்பிரிட் இதெல்லாம் கிஃப்ட்டுங்க, இதெல்லாம் கிஃப்ட், எல்லாருக்கும் கிடைக்காது. புரியுங்களா? எவ்வளவோ ராசாத்திகள் இருந்தாலும் ராசாத்தியா மாத்தினதே அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் தாங்க. புரியல? நெகேமியாவை அந்த இடத்துல தலை நிமிர வச்சது அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் தான். தானியேலை தலை நிமிர வச்சது அந்த கிருபையின் ஆவியும். உங்களையும் தலை நிமிர வைக்கிறது அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் தான். பிரைஸ் தி லார்ட். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அதிகமாய் செய்திடுவார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூரண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூரண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறணும். சொல்லுங்க. என் ஜெபமெல்லாம் ஜெபமாவே இருக்கக்கூடாது, என் மடிக்கு திரும்பி வந்துடவும் கூடாது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு அப்படியே வச்சிருக்க கூடாது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறணும்பா. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். ஒருவன் தன் ஒரே பேரான குமாரனுக்கு அழுது புலம்புவது போலவும், ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக அழுது புலம்புவது போலவும் என் ஜனங்கள் எனக்கு முன்பதாக என்னை நோக்கி பார்த்து புலம்புவாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்க குடும்பத்துக்கு இறங்குங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. இந்த ஆவி இல்லாம நம்மளால ஜெபிக்க முடியாது. பிள்ளைகளை வேணா உங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுத்ததுக்காக வேணா ஜெபம் பண்ணலாம். ஆனா பாரத்தோட மனசை உடைஞ்சு ஜெபிக்கிறேன்னா இந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் மேல இருந்தாதான் உன்னால புலம்பி ஜெபிக்க முடியும், அழுது ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. நெகேமியா அழுது ஜெபித்தா, நெகேமியா அழுது ஜெபித்தா, தானியேல் அழுது ஜெபித்தா, ஜெபிங்க. மோசே அழுது ஜெபிக்கிறான், என் ஜனத்துக்காக நான் திறப்புல நிற்கிறேன். இயேசு இன்றைக்கும் அழுதுதான் ஜெபித்து கொண்டிருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஹல்லேலூயா. அழுது ஜெபிக்கணும் பிள்ளைகளே. அவரை நோக்கி பார்க்கிற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது, எல்லாருக்கும் கிடைக்கல. எத்தனையோ மத குருக்களுக்கு கிடைக்கல, இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கல, எருசலேமின் குடிகளுக்கு கிடைக்கல, யூதர்களுக்கு கிடைக்கல, புறஜாதிகளாகிய நமக்கு கிடைச்சிருக்குது. அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பாக்கியம், ஒரு தைரியம், பிதாவிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியமும் தைரியமும் நமக்கு கிடைச்சிருக்குது.
நம்ம அவரை ஈஸியாக பார்த்துடலாம். அந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி இருந்துச்சுன்னா அவர் சீக்கிரமாக மீட் பண்ணிடலாம். நம்ம அழுது புலம்புனோம்னா அவர் விடமாட்டார், இறங்கிடுவார். ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குவார். அழுது விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியானவர் அந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி வைங்கப்பா. அந்த 2 ஸ்பிரிட் எங்க மேல வைங்க. the spirit of grace, spirit of intercession 2 எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஊற்றுவேன்றார். ஊற்றுவேன் அவர்கள் மேல, நான் அவர்கள் மேல ஊற்றுவேன். அப்பொழுது அவங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆவியை ஊற்றுங்கப்பா. புலம்பி ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க, அழுது ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, வேண்டுதலின் ஆவியை ஊற்றுங்க. ஆவியானவரே எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ஜெபிப்போ, இறங்குங்கப்பா, இறங்குமையா, இறங்குங்கப்பா. ஆவியானவரே, இந்த ஆவி உடையவர்களாய் எங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்க உதவி செய்யுங்க. உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும்பா ஆண்டவரே. ஹீல் ஆனவங்களா இல்லை, சேவ் ஆனவங்களா இருக்கணும் ஆண்டவரே. சுகம் பெற்றவர்களாக இல்லை, விடுதலை பெற்றவர்களாக இருக்கணும். கர்த்தர் உதவி செய்வீராக. இதை கேட்ட பார்த்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.